வணக்கம். தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில். அழகுமுத்துக்கோன் விழாவிற்கு வைக்கப்பட்ட அதிமுக தாவேகா கொடிகள் அகற்றப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் திமுக கொடி மட்டும்தான் பறக்க வேண்டுமா என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பினார். மேலும் ஜெயலலிதாவை சந்தித்தது தவறு என்ற வைகோவின் கருத்துக்கு வைகோ நன்றி மறக்கக்கூடாது, அதிமுகவால் தான் மதிமுகவிற்கு அங்கீகாரம் கிடைத்தது என தெரிவித்தார். தன் வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி வைக்கப்பட்டிருந்ததாக பாமக நிறுவனர் ராமதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். விருத்தாச்சலம் வந்த பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களிடம் பேசுகையில், லண்டனில் இருந்து வரவழைக்கப்பட்ட ஒட்டு கேட்கும் கருவி எனது வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது என்று கூறியிருக்கிறார். சென்னையில் ஜூலை 14ஆம் தேதி ரயில் மூலம் சிதம்பரம் செல்லவிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் 15ஆம் தேதி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை சிதம்பரத்தில் தொடங்கி வைக்கிறார். ஜூலை 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் முதல்வர் பங்கேற்கிறார். பாஜகவின் ஒரு பிரிவாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசியுள்ளார். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, மகாராஷ்டிரத்தில் தேர்தல் முறைகேடு செய்யப்பட்டதை போல் பீகாரிலும் தேர்தல் முறைகேடு மேற்கொள்ள முயற்சி நடப்பதாக தெரிவித்தார். அரசியலில் இருப்பவர்களுக்கு 75 வயதானால் மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று RSS தலைவர் மோகன் பாகவத் கூறியிருப்பது அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடிக்கு வருகிற செப்டம்பர் மாதத்துடன் 75 வயது பூர்த்தியாவதால் அவரைத்தான் மோகன் பாகவத் மறைமுகமாக கூறியுள்ளதாக எதிர்க்கட்சிகள் கூறி வருகின்றன. நடிகர் தனுஷ் நடித்த குபேரா படத்தின் OTT ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படம் வரும் ஜூலை 18ஆம் தேதி அமேசான் பிரைம் OTTயில் 5 மொழிகளில் வெளியாகவிருக்கிறது. டெஸ்ட் போட்டிகளுக்கான இந்திய அணியில் ஆல்ரவுண்டரான நிதிஷ்குமார் ரெட்டி தொடர்ந்து இடம்பெற வேண்டும் என இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் அனில் கும்ப்ளே தெரிவித்துள்ளார். தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.